இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் அன்பான நேயர்களே, 2024ஆம் ஆண்டின் முதல் திருப்புமுனையின் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஆண்டு ஒரு இனிமையான ஆசீர்வாதமான ஆண்டாக உங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் இந்த ஆண்டில் நமக்கு என்னென்ன மாதிரி காரியங்களை வைத்திருக்கிறார், அவர் எந்த மாதிரியான அற்புதங்களையும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்பதை பார்ப்பதற்கு நம் எல்லாருமே ரொம்ப ஆவலாகவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடும் இருப்போம். அண்ட் அதனால் இந்த வருடத்தின் முதல் மாதத்தில், இந்த ஜனவரி மாதத்தின் தீமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு புதிய தொடக்கம். ஆம் நேயர்களே, நம்முடைய தேவன் புதிய தொடக்கத்தின் தேவனாகவே இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் எந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க போகிறோம், பைபிளிலிருந்து எந்த மாதிரியான கதைகளையும் வசனங்களையும் பற்றி நம்ம அதிகம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை பற்றி ரெபேக்கா அவர்கள் சொல்ல வருகிறாங்க. வாங்க கேட்போம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். புதிய வருடம், அதாவது புதிய தொடக்கம். கடந்த வருடத்தின் கடந்து போன நினைவுகளை மறக்கக்கூடிய ஒரு விஷயம். தேவனுடைய வசனத்துல படிக்கும்போது தேவன் சொல்றாரு, உங்களுடைய பாவம் ஒருவேளை சிவப்பு நிறத்துல இருந்தா அது பனியை போல வெள்ளை நிறமா மாறிடும். இல்ல உங்க பாவம் பழுப்பு நிறத்துல இருந்தா அது ஒட்டகத்தை போல மாறிடும் சொல்றாரு. நண்பர்களே, நாம தேவனிடம் வரும்போது அவர் நம்மை மன்னிக்கிறாரு. நமக்கு ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாய்ப்பை தர்றாரு, நமக்கு பலத்தை தர்றாரு. வாங்க, இதே நம்பிக்கையோட நானும் நீங்களும் 2024ஆம் வருடத்தின் ஒரு புதிய தொடக்கத்துக்காக தயாராயிடுவோம். நாளொன்று போனால் வயதொன்று கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நண்பர்களே, இன்னைக்கு உங்களை நோக்கி ஒரு புதிய பாதை காத்திருக்குது. உங்களை ஏதாவது புதிய வேலை இல்ல உறவு உங்களை அழைக்குதுன்னு உங்களுக்கு தோணுதா? நீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்களை புறந்தள்ளிட்டு முன்னேற விரும்புறீங்களா? ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்க விரும்புறீங்களா? நீங்க உங்களுடைய கடந்த கால கசப்பான அனுபவத்தை விட்டு, உதாரணமா மன அழுத்தம், நோய் இல்ல வேறு பல கசப்பான நினைவுகளை மறந்து வாழ்க்கையில முன்னேற விரும்புறீங்களா? தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறாரு. நண்பர்களே, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க அவர் விரும்புறாரு. ஆனா எனக்கு அந்த சிறையில திருந்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. ஜெயில போனதுனால 3 மாசம் நல்லா படிச்சேன். எல்லாத்தையுமே படிச்சேன். பைபிளை தவிர எல்லாத்தையும் படிச்சேன். பைபிளை படிக்கல, ஆனா பைபிளை படிச்சதும் என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. நான் கம்ப்யூட்டர் அசம்பிளிங் பிஸ்னஸை டெல்லியில் ஆரம்பித்தேன். அதில் ஒரு சில சின்ன பிரச்சனை ஏற்பட்டால் கூட அதை நாங்கள் பெருசுப்படுத்தி காட்டுவோம். அதில் ஏமாத்து வேலை நிறைய நடக்கும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், இதில் நிறைய வருமானமும் வரும். ஆனால் நான் நிறைய சம்பாதிச்சா கூட என்னோட வீட்லேயோ என்னோட குடும்பத்திலேயோ நிம்மதியே இல்லை. என்னோட வாழ்க்கையிலயும் ஒரு முன்னேற்றம் ஏற்படல, எந்த விதமான சந்தோஷமும் இல்ல. தேவனுடைய பைபிள் வசனத்துல ஏசாயா அதிகாரம் 40 வசனம் 31 நாம நம்முடைய வாழ்க்கையின் புதிய தொடக்கத்திற்காக தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு புதிய தொடக்கத்துக்காக ஜெபம் தேவைன்னு நீங்க நினைச்சா நீங்க எங்களை CBN பிரேயர் லைன்ல தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட ஜெப வேண்டுகோளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. நண்பர்களே, இந்த புதிய வருடத்துல CBN இந்தியாவின் கொயர்ஸ் ஒரு புதிய எல்லையை தாண்டி போக இருக்கு. அதுக்காக நாங்க விசேஷமா உங்களுக்காக ஸ்ரீலங்கா கொயரை வழங்க போறோம். நண்பர்களே, இந்த புதிய வருடத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் தேவனுடைய உதவியால உச்சத்தை தொடுவீங்கன்னு நாங்க நிச்சயமா நம்புறோம். நாளொன்று போனால் வயதொன்று கூடும். அதனால இந்த 2024ஆம் வருடம் உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நிறைஞ்சதா அமையட்டும். 2024ஆம் ஆண்டுல நம்ம எந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்க்க போறோம் என்பதை பத்தி ரெபேக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க. தேங்க்யூ ரெபேக்கா. அன்பான நேயர்களே, நம்ம இந்த வருடம் முழுவதும் தேவனுடைய வசனத்திலிருந்து புதிய புதிய காரியங்களை தெரிந்து கொள்ள போகிறோம்.
அதற்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு போக போகிறோம். இந்த இடைவேளையை தொடர்ந்து ஒரு உண்மையான சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். திருப்புமுனை நிகழ்ச்சியில் முதல் முறையாக ஸ்ரீலங்காவில் இருந்து நிகழ்ச்சியை வழங்கப் போகிறோம். இந்த அழகான பாடல்களோடு இணைந்து உத்வேகம் தரக்கூடிய உண்மை சாட்சியங்களை பார்க்க போகிறீர்கள். ஒரு வண்டி என் தலை மேல இடிச்சதுனால என்னோட தலையில மிகப்பெரிய காயம் ஏற்பட்டுச்சு. ஒரு நொடியில உணர முடிஞ்சது இவர் என்னுடைய தேவன். அதோடு ஸ்ரீலங்காவிலிருந்து ஜனவரி 2024 முதல் திருப்புமுனை நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யங்கள் காத்திருக்கிறது. வெல்கம் பேக் நண்பர்களே. 2024 ஆண்டின் திருப்புமுனையின் முதல் எபிசோடுக்கு உங்களை மீண்டுமாக அன்புடன் வரவேற்கிறோம். அண்ட் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக எங்களுடைய அன்பு நிறைந்த இதயங்கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு நீங்கள் தேவனோடு இன்னும் அதிகமாக நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. கடந்த ஆண்டு எப்படி வென்றாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த ஆண்டில் தேவன் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வருடம் இந்த மாதம் விசேஷமாக நம்ம புதிய தொடக்கம் என்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் இந்த எபிசோடில் குறிப்பாக நம்ம தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் புதிய தொடக்கங்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பேச போகிறோம். வரக்கூடிய நாட்களில் கூட நம்ம இது சார்ந்த கதைகளை பற்றி கேட்க போகிறோம். தேவன் எப்படி ஒரு புதிய தொடக்கத்தின் தேவனாக மட்டும் அல்லாமல் he is also a God of second chances என்பதை பற்றியும் நம்ம நிறைய பேச போகிறோம். கடந்த வருடம் உங்களுக்கு எவ்வளவு மோசமாகவும் கஷ்டமாகவும் இருந்திருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கையை இந்த புது வருடத்தில் இழந்து விடாதீர்கள். ஏன்னா தேவன் உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். இந்த வருடம் உங்களுக்காக நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை எவ்வளவு நேசித்திருந்தார், உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருப்பார். அதனால தான் நமக்கு ஒரு புதிய தொடக்கம் ஏற்படுகிறது. இப்பொழுதும் நம்ம ஒரு உண்மை சாட்சியை கேட்க போகிறோம். RMB சிங் இவரோட வாழ்க்கையில் நிறைய போதை பழக்கங்களுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டிருந்தார். அதிலிருந்து அவரால் வெளிவர முடிஞ்சதா, அவர் ஒரு புதிய தொடக்கத்தை பெற்றுக்கொண்டாரா என்பதை பற்றி அவரே நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். வாங்க கேட்போம். நான் ஸ்கூல் டைம் போகிற நேரத்தில் தவறான பாதையில் போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இருந்த நண்பர்கள் ஆரம்பத்தில் இருந்தே போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களாக இருந்தாங்க. நான் அவங்க கூட சேர்ந்து சுற்ற ஆரம்பித்தேன். நான் அவங்க கூட சேர்ந்து போதைப் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்தேன். நான் அந்த சமயத்தில் போதைக்கு அடிமையாயிட்டேன். அப்போ இருந்தே நான் படிக்கிறத நிறுத்திட்டேன். என்னுடைய போதை பழக்கத்தின் காரணமாக எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்துச்சு. எங்களுடைய பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எனக்கு போதை பழக்கம் இருக்குங்கிறத பற்றி நல்லாவே தெரியும். இதனால் என்கிட்ட என்னுடைய குடும்பத்துக்கிட்ட யாருமே சரியாக பேச மாட்டாங்க. அவங்க வெளியே போகிறத அவமானமாக நினச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டே இருந்தேன். போதைப் பொருள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலை. அதோடு நான் போதைப் பொருட்களை விற்கவும் ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு போய் போதைப் பொருட்களை வாங்கி வந்து என்னுடைய பகுதியில் விற்க ஆரம்பித்தேன். நான் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஜாலியாக சுற்றுவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். நான் ஒரு நாள் வேறொரு பகுதியிலிருந்து பொருளை வாங்கிக்கிட்டு நாகாலாந்துக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். வழியில் செக்கிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்னை பிடிச்சிட்டாங்க. நான் அங்கேருந்து ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சப்போ போலீஸ்காரங்க என்னை நிற்க சொன்னாங்க. நான் அப்படியே நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு அவங்க, நீ இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா உன்னை நாங்கள் சுற்றுவோன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் நின்றுட்டேன். நான் அவங்கக்கிட்ட திரும்ப போயிட்டேன். நான் போலீஸில் பிடிபடுவேன்னு எனக்கு தெரியாது. அவங்க என்னை ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஜெயிலை பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னை ஜெயிலில் அடைச்சதும் யாரோ என் பின்னாடி இருந்து வந்து என்னுடைய கண்களை கைகளால் மூடினாங்க. யாரோ என்னை ஆச்சரியப்படுத்துறதுக்காக நான் முயற்சி செய்கிறாங்கன்னு நினச்சேன். நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என்னுடைய நண்பர் அங்கே நின்னார். எனக்கு அவரை பார்த்து அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் எனக்கு சந்தோஷமாகவும் இருந்தது. அவர் என்னை வரவேற்றார். எனக்கு அந்த நண்பரை அங்கே பார்த்ததும் கொஞ்சம் ஆறுதல் கிடச்சிது. நான் ஜெயிலையும் போதைப் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்தேன். அங்கிருந்த ஒரு காவலர் கைதிகளுக்கும் போதைப் பொருளை சப்ளை பண்ணிட்டு இருந்தார். என்னுடைய வாழ்க்கை ஜெயிலில் அப்படி தான் இருந்தது. ஜெயிலையும் முன்னாடி இருந்தது மாதிரி தான் இருந்தேன். எதுவும் மாறல. வெளியே எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் உள்ளேயும் இருந்தேன். வெளியும் போதைப் பொருள் பயன்படுத்தினேன், உள்ளேயும் போதைப் பொருள் பயன்படுத்தினேன். எனக்கு எந்த மாற்றமும் தெரியல. ஜெயிலுக்குள்ள ஒரு சர்ச் இருந்துச்சு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்
ஒரு போதகர் அப்புறம் ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஆராதனை செய்யறதுக்காக அங்கே வருவாங்க. கைதிகளோட சேர்ந்து ஆராதனை செய்வாங்க. அந்த சமயத்தில் அந்த மிஷினரியையும் அந்த பாஸ்டரையும் அவங்க தேவனுக்காக எந்த செயலை செஞ்சாலும் அவங்கள நான் ரொம்ப வெறுத்தேன். எனக்கு சுத்தமாக அவங்கள பிடிக்காது. ஒரு நாள் ஜெயிலுக்கு உள்ள போதகர் ஜெபத்தை நடத்திக்கிட்டு இருந்தப்போ நான் அந்த சமயம் ஒரு குழந்தைய போல அழ ஆரம்பித்தேன். நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. நிச்சயமா அந்த பரிசுத்த ஆவிதான், அவர் தான் என்னுடைய இதயத்தை தொட்டாரு. அவர் என்னை முழுக்க மாத்திட்டாரு. அதை நான் நினச்சி அழ ஆரம்பித்தேன். நான் என்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்தேன். அந்த ஜெபம் முடிச்சு நான் ஹாலை விட்டு வெளியே வந்தப்போ நான் என்னுடைய இதயத்தில் ஒரு சமாதானத்தை உணர்ந்தேன். எனக்கு மனம் லேசானது போல இருந்துச்சு. அன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. நான் மற்றவங்களை நேசிக்க ஆரம்பித்தேன். எப்படின்னு தெரியல, ஆனால் நான் கருணை மிக்கவனா மாறினேன். என்னுடைய மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நான் எல்லார்கிட்டையும் தெளிவாக பேச ஆரம்பித்தேன். நான் எல்லோரையும் நேசிக்க ஆரம்பித்தேன். போதைப் பொருட்கள், புகையிலை பொருட்கள் அப்படிலாம் நான் எதையுமே பயன்படுத்தலை. நான் பயன்படுத்தாத அந்த நாட்கள் என்னுடைய உடம்புலையும் சரி என்னுடைய மனசுலையும் சரி மிகப்பெரிய மாற்றங்கள் வரதை நான் உணர ஆரம்பித்தேன். அன்னிலிருந்து நான் எந்த போதைப் பொருளையும் பயன்படுத்தலை. ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய சகோதரி என்னை பார்க்கறதுக்காக வந்தப்போ அவங்க எனக்கு ஒரு சிறிய பரிசுத்த பைபிளை பரிசாக கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் பைபிளை படித்ததே இல்லை. நான் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு எதுவும் புரியல, ஆனால் நான் தொடர்ந்து அதை படிக்க ஆரம்பித்தேன். நான் காலையிலையும் மாலையிலையும் ஜெபம் செய்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஒரே ஒரு ஜெபம் தான் இருந்துச்சு. தேவனால் சாத்தியமாகாத விஷயம்னு இங்கே எதுவுமே கிடையாது. அவரால் எதையும் செய்ய முடியும். ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு போங்கன்னு நான் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெபம் இதுவாக தான் இருந்தது. காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு நாளும் நான் இதையே தான் ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் வெளியே மைதானத்தில் அமர்ந்திருந்தோம். அந்த சமயத்தில் ஒரு காவலர் வெளியே வந்தார். அவர் கையில் ஒரு காகிதம் இருந்துச்சு. அவர் என்னை தேடிக்கிட்டே இருந்தார். அவர் என்னோட பேரை சொல்லி அழைச்சிக்கிட்டே இருந்தார். ஆரம்பே எங்கே இருக்க, ஆரம்பே எங்கே இருக்குன்னு கூப்பிட்டாரு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை கூப்பிட்டாங்க. உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. விடுதலைக்கான உத்தரவோட அவர் உன்னை தேடிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அவங்க மீது நம்பிக்கையே வரல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இப்படி தான் எல்லாரும் விளையாடுவாங்க. நான் அப்படி தான் நினச்சேன். அதே மாதிரி தான் இந்த முறையும் அவங்க விளையாடுறாங்கன்னு நினச்சேன். இருந்தாலும் எதுக்கும் ஒரு முறை போய் பார்க்கலாம்னு நான் போய் பார்த்தேன். நான் அங்கே போய் பார்த்தப்போ அதில் என்னோட பேர் இருந்துச்சு. அது என்னுடைய விடுதலைக்கான தேர்வாக இருந்தது. இது வெறும் 1 வருஷத்துக்குள்ள நடந்துருச்சு. தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறாருன்னு நினைச்சேன். நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து வெளியே போறேன்னு எல்லாரும் என்கிட்ட ஆச்சரியமா கேட்டாங்க. நான் எப்படி வெளியே போறேன்னு எனக்கே தெரியலன்னு அவங்க கிட்ட நான் சொன்னேன். நான் என்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் ஜெயிலை விட்டு வெளியே வந்தேன். நான் வெளியே வந்த உடனே என்னுடைய சகோதரி வீட்டுக்கு தான் போனேன். அவர் ஏற்கனவே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நானும் அவர் கூட ஊழியம் செய்யறதுக்காக அவர் கூட போக ஆரம்பிச்சேன். நான் ஜெபம் செய்யறதுக்கு முன்னாடி ஜெபக்கூடத்தை சுத்தம் செய்யறது, நாற்காலிகளை ஒழுங்குபடுத்துறதுன்னு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்படிதான் நான் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சேன். நான் இன்னைக்கு இந்த சர்ச்சில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு வரேன். நான் ஒரு சர்ச்சில் இளைஞர்களுக்கான ஜெபக்கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு வரேன். யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு உத்வேகத்தை தர விரும்புகிறேன். என்ன மாதிரியே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையோட போராடிட்டு இருக்கலாம். நான் எப்படி சுதந்திரமா இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் சுதந்திரமா மாறலாம். நீங்க அவருடைய பெயரை சொல்லி அழைக்கும் போது, நீங்க உங்களை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை முன்னாடி மாதிரி இருக்காது. தேவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதாலும் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில ரட்சகரா ஏத்துக்கிட்டதுனாலும் என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை என்னால பார்க்க முடியுது. அவர் நம்மளை நேசிக்கிறத நிறுத்த மாட்டாருங்கிறத என் வாழ்க்கையில இருந்தே நீங்க உணர முடியும். ஆரம்பி ஜி சிங் உடைய சாட்சியை நம்ம கேட்டதிலிருந்து தேவனால் நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய ஆரம்பங்களை கொடுக்க முடியும் என்பதை நம்ம நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். இவருடைய பேரிலேயே ஆரம்பம் இருக்குது. தேவன் அதனாலேயே அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புதிய அழகான ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட சில சமயங்கள்ல காரியங்கள் நடக்கவே நடக்காது, இதுக்கு சாத்தியமே இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் மீது உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். அவர் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை இந்த ஆண்டில் நிச்சயமாக கட்டளையிடுவார். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு ரீசெட் பட்டன் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஒரு புதிய தொடக்கம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பைபிளில் கூட இது போன்ற நிறைய கதைகள்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்பாக
உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். ஒருவேளை உங்களோட மொபைலில் ஏதோ ப்ராப்ளம் வந்து ஹேங் ஆகிடுச்சு, வேலை செய்யலை அப்படின்ன போது நம்ம என்ன செய்வோம்? இந்த மொபைலை எடுத்துகிட்டு ஒரு ரிப்பேர் ஷாப்புக்கு போவோம். அங்கே இருக்கிற டெக்னீஷியன் என்ன பண்ணுவார்? முதல்ல எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிவிட்டு அந்த ஃபோனில் ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவார். இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் செஞ்ச உடனே நம்மளுடைய ரிப்பேர் ஆன ஃபோன் ஒரு புதிய ஃபோன் மாதிரியே மாறிடுது. அதுக்கப்புறம் ஒரு புது ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நம்முடைய பைபிள்லையும் பார்க்குறோம். தேவன் முதலாக இந்த உலகத்தை படைத்து அதை ஆதாமிடமும் ஏவாளிடமும் கொடுத்து, இது உங்களுக்கான உலகம், இதில் நீங்கள் சந்தோஷமாக அனுபவித்து பூமியில் பலுகி பெருகுங்க என்று அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அது வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த பாவமோ அழுக்கோ இல்லாமல் இருந்தது. ஆனால் அதன் பிறகு பாவம் நிறைஞ்சு இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. எப்படி நம்முடைய ஃபோனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அது ஹேங் ஆகிற மாதிரி. ஆனால் இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் ஆப்ஷன் மாதிரி தேவன் கூட பைபிளில் ஒரு ரீசெட் ஆப்ஷனை செய்கிறாரு. நோவாவுடைய கதையை நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, நோவா ஒருவர் மட்டும்தான் இந்த பூமியில் ஒரு பரிசுத்தவானாக இருக்கிறார். அந்த பல்லாயிரக்கணக்கான பேரில் அவர் மட்டும் தேவன் தெரிந்தெடுக்கிறார். ஃபேக்ட்ரி ரீசெட் ஆப்ஷன் கொடுக்கறது போல ஒரு பெரிய வெள்ள பிரளயம் ஏற்படுது. நோவாவும் அவரோட குடும்பத்தினரும் அவரோடு இருந்த அந்த ஜீவ பிராணிகள் மட்டுமே அதில் காப்பாற்றப்படுகிறார்கள். நான் இப்பொழுது உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 17 முடிய. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். இந்த வசனத்தில் தேவன் ஒரு வித்தியாசமான ஆனால் ரொம்ப அழகான ரீசெட் பண்ணுறாரு. ஆதாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தத்தை நோவாவுக்கும் கொடுக்குறார். ஒரு அழகான ரீசெட். உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுக்கு மேலே இந்த கட்டத்தை தாண்டி என்னால் எதுவுமே செய்ய முடியாது, இது ஒரு சாத்தியமே இல்லாத காரியம் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, தேவன் எப்படி நோவாவோடு ஒரு அழகான புதிய ரீசெட்டை இந்த பூமிக்கு கொடுத்தாரோ அதே மாதிரியான ரீசெட் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஏற்படுத்துவார். ஒரு புதிய தொடக்கம் இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். கடந்த வருடம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், கசப்பாக இருந்திருக்கலாம், வேதனையாக இருந்திருக்கலாம், வருத்தத்துடன் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷமாகவும் அற்புதங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். அதற்காக நாம் தேவனிடம் பிரார்த்தனையும் செய்வோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் எங்களுடைய ப்ரேயர் லைனில் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. நேயர்களே, இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இந்த இடைவேளையை தொடர்ந்து நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இணைந்திருங்கள். திருப்புமுனை நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான பகுதியான சர்ச் கொயர்ஸ் அண்ட் கான்சர்ட்டில் இந்த முறை ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் உள்ள ஹோலி ரிடீமர் சர்ச் மற்றும் ஜான் தி பேப்டிஸ்ட் சர்ச்சுடைய கொயர் ஆகிய இரண்டையும் ஒன்றாக வழங்கப் போகிறோம். ஜனவரி மாதத்தின் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் இந்த பாடல்களை முதல் முறையாக பார்க்க இருக்கிறீர்கள். உங்களுடைய சர்ச் கொயருக்காகவும் ஒரு பொன்னான வாய்ப்பு காத்திருக்கிறது. 9914010110 அல்லது www.cbnindia.org எங்களை தொடர்பு கொள்ளலாம். விரைவிலேயே உங்களுடைய கொயரும் நேஷனல் டிவியில் ஒளிபரப்பாகலாம். வெல்கம் பேக் நண்பர்களே. 2024 திருப்பு முனையின் முதல் எபிசோடுக்கு உங்களை மீண்டுமாக அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் கூட இந்த எபிசோடில் நம்ம குறிப்பாக புதிய தொடக்கங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்.
தேவன் இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை கட்டளையிடுவார். அதை நிச்சயமாக செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் நாம் இணைந்து தேவனிடத்தில் ஜெபிப்போம். வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிற நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, இந்த புதிய வருடத்தில் கூட எங்களுக்காக நீர் திட்டம் செய்து வைத்திருக்கும் அநேக காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய நேயர்களுடைய வாழ்க்கையில் இருள் இருந்தால், பிரச்சனைகள், கவலைகள் இருந்தால், ஒரு புதிய தொடக்கத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய நேயர்களுடைய வாழ்க்கைகளில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். பிரச்சனைகள் இருந்தால், உடல் சோர்வுகள், மனக்கவலைகள், உடல் உபாதைகள் இருந்தால் அதை எல்லாவற்றையும் இந்த ஆண்டில் நீர் நிவர்த்தி செய்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். எங்கள் நேயர்கள் அனைவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய வாழ்க்கைகளில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர்கள் காண செய்யும். இந்த வருடம் ஒரு புதிய தொடக்கத்தின் வருடமாக அவர்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 43 அதிகாரம் வசனங்கள் 18-19 முடிய. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வசனங்கள் சொல்வது போல முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. போன வருடத்தில் நடந்த கசப்பான காரியங்கள், நீங்கள் செய்த தவறுகள், நீங்கள் கடந்து வந்த கடினமான பாதைகள், இது எல்லாவற்றையும் மறந்துடுங்க. இந்த வருடத்தில் தேவன் உங்கள் அனைவருக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை தரப்போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்களுக்கான புதிய ஆரம்பத்தை அவர் இந்த வருடத்தில் உங்களுக்கு நிச்சயமாக தரப்போகிறார். உங்களுடைய குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, பொருளாதார நிலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உடல்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனநிலை இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தரப்போகிறார். நேயர்களே, இப்பொழுது நாம் இந்த எபிசோடின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்பொழுதும் கூட ஜெய்ப்பூர்லேருந்து ஹோலி ரிடீம் சர்ச் அண்ட் ஜான் த பேப்டிஸ்ட் சர்ச்சின் குவயர் உங்களுக்கான ஒரு அழகான பாடலை பாட வராங்க. இந்த பாடலை நாமும் இணைந்து பாடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நான் மீண்டும் உங்களை இன்னொரு புதிய திருப்புமுனையின் எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.